நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இந்த ஜூலை 5 கட்டண உயர்வு வந்ததுலேருந்து மக்கள் கொதித்தெழுந்து ரிலையன்ஸ் ஜியோ விட்டு வெளியே வரணும்னு சொல்லி ஒரு டெய்லி 3 லட்சம் 4 லட்சம் பேர் வரான். மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி அதை பயன்படுத்தி நிறைய பேர் எங்களுக்கு போர்ட்டின் பண்ணுறாங்க ரிலையன்ஸ் ஜியோ ஏர்டெல்லேருந்து. இந்தியாவிலேயே டெலிகாம் நெட்வொர்க்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறது காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒன்லி பிஎஸ்என்எல் தான். ரிலையன்ஸ் டவரே எங்கள் டவரை யூஸ் பண்ணி தான் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அது எப்படிங்க பிஎஸ்என்எல் டவரை யூஸ் பண்ணி கொடுக்குற சர்வீஸ் சூப்பராக இருக்குதுன்றாங்க, பிஎஸ்என்எல் சர்வீஸ் நல்லா இல்லைன்றாங்க. இப்போ மற்றவங்கெல்லாம் வந்து 4Gக்கு அப்புறம் 5Gக்கு போனோம்னா அதுக்கு திருப்பி அவங்க பழைய மாதிரி போனோம். இப்போ எங்கள் டெக்னாலஜி எப்படின்னு சொன்னால் சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன்லேயே 4Gயை 5Gயை மாற்றுற அளவுக்கு தான் எங்கள் டெக்னாலஜி இருக்குது. அதனால் ஓராண்டுக்குள்ளாக நாங்கள் 5Gலேயும் நுழைஞ்சிருவோம். பிஎஸ்என்எல் இப்போ வந்து ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் வழியாக தானே வருது. இப்போ அதுக்கு அடுத்து இப்போ சேட்டலைட் கம்யூனிகேஷனை பயன்படுத்தி டைரெக்டாக உங்களுக்கு வந்து நெட்டு டேட்டா பயன்படுத்துகிற சர்வீஸும் வரப்போகுது. டாடா கன்சல்டன்சி சர்வீஸோட நாங்கள் வந்து டைப் வச்சு வேகமாக வேலைகள் நடந்துகிட்ருக்கு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை பெருநகரம் இங்கெல்லாம் ஆகஸ்ட் 15க்குள்ளே ஃபுல் கவரேஜ் வந்துடும். அநேகமாக சில மாதங்களில் இந்தியா பூரா கவரேஜ் வந்துடும். ஆரோட் சேனலுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். வணக்கம் சார். வணக்கம். சமீப காலத்தில் வந்து எல்லா தொலைத்தொடர்புகளும் வந்து விலையேற்றத்தை கண்டு தான் போயிட்டுருக்காங்க. ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும், எல்லாருமே விலையேற்றத்தை கொண்டு போயிட்டாங்க. மக்கள் எல்லாருமே வந்து இந்த பயனாளர்கள் எல்லாருமே ரொம்ப பயத்துலையும் அச்சத்துலையும் இருக்கிறாங்க. என்னடா இவ்வளோ காசு ஏற்றிட்டா மாத சம்பளமே இதுக்கு தனியாக சம்பாதிக்கணும் போல அப்படின்னு. இதுக்கடையில் புதுசாக ட்விஸ்ட்டு வச்ச மாரி பிஎஸ்என்எல் மட்டும் நான் தரேன்டா உங்களுக்கு ஒரு ஆஃபர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்து ஜூன் 4 வெளியாச்சு. சரியாக ஒரு மாதம் கழித்து ஜூலை 4 இந்தியாவில் இருக்கிற 3 முக்கிய தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் போன்றவை மக்களை வந்து வாட்டி வதைக்கிற அளவுக்கு கட்டணத்தை, அதாவது மொபைல் சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது இன்க்ரீஸ் பண்ணாங்கன்றதை விட இது வந்து கட்டண கொள்ளைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ரிலையன்ஸ் ஜியோ வந்து முதல் நாள் பண்ணுறாங்க, அதாவது 25% அளவுக்கு கட்டணத்தை உயர்த்துறாங்க. அதுக்கு ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னு சொன்னால் ஏர்டெல், வோடாஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் 100% கவர்மெண்ட் நிறுவனம். அது இந்த கட்டண கொள்ளையில் மக்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக குறைந்த கட்டணத்தில் நிறைவான பல சலுகைகளை இதே நேரத்தில் அறிவிச்சிருக்கு. இந்த ஜூலை 5 கட்டண உயர்வு வந்ததுலேருந்து மக்கள் கொதித்தெழுந்து, அதாவது வேறுனா ரிலையன்ஸ் ஜியோ விட்டு வெளியே வரணும்னு சொல்லி ஒரு இயக்கமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில். அதன் விளைவுனா நான் வந்து கடந்த வாரம் டெல்லி போயிருந்தேன். எங்கள் நிறுவனத்துக்கு வந்து சிஎம்டியாக புதுசாக ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்கு அரசாங்கம். அவர் பேர் வந்து ராபர்ட் ஜெரால்டு ரவி. சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக ஜாயின் பண்ணி ஒரு 4-5 நாள் ஆச்சு. அப்புறம் எங்கள் சங்கத்தின் சார்பாக அவரை சந்தித்து வாழ்த்து கூறணும் அப்படின்றதுக்காக போயிருந்தேன். நேற்று ஈவினிங் பார்த்து பேசிட்டு வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டு, இதை எப்படி இந்த பிஎஸ்என்எல்லை இந்த ட்ரெண்டு இப்போ நல்லா ஒரு ஃபேவரபிள் ட்ரெண்ட் இருக்குது இல்லையா, அதான் என்ன ட்ரெண்ட்னா டெய்லி 3 லட்சம் 4 லட்சம் பேர் வரான். இப்போ எம்என்பி இருக்குது இல்லையா, மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி, அதை பயன்படுத்தி நிறைய பேர் எங்களுக்கு போர்ட்டின் பண்ணுறாங்க ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல்லேருந்து. அது இல்லாமல் பிஎஸ்என்எல் சிம்மை செப்பரேட்டாகவே வாங்குகிறாங்க. இப்போ ஒரு கணக்கு நேற்று கார்ப்பரேட் ஆஃபீஸில் நான் இருந்தேன் டெல்லியில், பிஎஸ்என்எல் கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஹெட்குவார்ட்டரில். நேற்று மட்டும் 2,93,000 பேர் எம்என்பியில் வந்திருக்காங்க. நேற்று ஒரு நாள் கணக்கு. அநேகமாக இந்த ஜூலை 5 இன்றைக்கி ஜூலை 19, இந்த ஒரு ஃபோர்ட்நைட் 2 வாரத்தில் பார்த்திங்கன்னா 1 கோடிக்கணக்கான மக்கள் உள்ளே வந்திருக்காங்க.
எங்களால் சமாளிக்க முடியல. இப்போ பழைய பொற்காலம் வந்தாச்சு. பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லலாம் லைன் கட்டி இப்போ விட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ ஒரு மக்கள் வந்து வராங்க. இப்போ இந்த நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல் இன்றைக்கி பிஎஸ்என்எல் அருமை எல்லாருக்கும் இப்போ தெரியுது. என்னடா இவன் வந்து எந்த விதமான பெரிய விளம்பரம்லாம் பண்ணாமல், ஏமாற்றாமல், கட்டண உயர்வெல்லாம் அடிக்கடி பண்ணாமல் இன்றைக்கி வந்து நல்ல சேவையை, டிபெண்டபிள் சேவை. இங்கே ஹிடன் அஜெண்டா, ஹிடன் காஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது மெயினாக நம்ம நாட்டில் டெலிகாம் கம்பெனிஸ் என்ன பண்ணுறான்னா, யாருக்கு என்ன தேவையோ அதை வாங்குகிற சாய்ஸ் இருக்கணும். இப்போ எனக்கு வந்து நைட்டில் நான் டிஃபன் தான் சாப்பிடுவேன்னா ஐ மஸ்ட் ஹாவ் எ சாய்ஸ். இந்தியாவில் சொல்லப்போனால் ஒரு கணிசமான ஆட்கள் டேட்டாவே தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு அவசியம் இல்லை. அவங்க வந்து பேச, தொடர்பு கொள்ள மற்றவங்களோட இதுதான் அவங்க பயன்படுத்துகிறாங்க, கம்யூனிகேஷன். ஆனால் இன்றைக்கி என்னென்னா டேட்டாவை திணிக்கிறாங்க. நீ வேணான்னு அதெல்லாம் கிடையாது, பேக்கேஜ். நீ இதை வாங்கினா இதை வாங்கி தான் ஆகணும்னு. அப்போ விலையை ஏற்றுறதுக்கான வழி என்னென்னா, கஸ்டமர் வாடிக்கையாளருக்கு சாய்ஸ் கொடுக்கறதில்ல. நீ 2 ஜிபி வாங்கி தான் ஆகணும், 1 ஜிபி வாங்கி தான். அவன் என்ன பண்ணுவான், கிராமத்தில் இருக்கிறவன் ஜிபியை வாங்கி. இப்போ இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு என்ன தான் சார் காரணம்? ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது இல்லை அதுதாங்க. அதாவது நீங்கள் ஒரு மொபைலில் மட்டும் என்னென்னா, இப்போ தான் எம்என்பிலாம் வந்திருக்கு. அதனால் அது நம்பரை நீங்கள் வச்சுக்கலாம், கம்பெனியை மாற்றலாம். இந்த ஃபெசிலிட்டிலாம் முன்னால் கிடையாது. முன்னாலெலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தன் தாலி கட்டிட்டானா அவ்வளோதான், அவன் தான் கணவன் இல்லையா? அடித்தாலும் உதைச்சாலும் அந்த மாதிரி இருந்த காலத்தில் ஆட்கள் வந்து ஃப்ரீன்னு சொல்லி எல்லோரும் ரிலையன்ஸுக்கு போனாங்க பாருங்கள். போனவங்க அந்த நம்பரை எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்த உடனே அது ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் ஆகி அதை மாற்ற முடியறதில்ல. இப்படி கட்டாய கல்யாணம் மாதிரி ஃப்ரீன்னு போனவங்களாம் மாட்டிட்டாங்க. இந்த எம்என்பி வந்தப்போ கூட பிஎஸ்என்எலுக்கு அதிகமாக ஏன் வரலை அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம், டெக்னாலஜிக்கலாக இன்ஃபீரியராக பிஎஸ்என்எல்லை கவர்மெண்ட் வச்சுது. ரெண்டு விதமான அட்டாக் பிஎஸ்என்எல் மேலே பண்ணிச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒன்று என்னன்னா, அதாவது வந்து இதனுடைய நியாயமற்ற, தர்மமற்ற இந்த நடவடிக்கைகள், செயல்களை தனியார் நிறுவனங்கள் தான் கண்டுக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாங்க. நேர்மையான பிஸ்னஸே பண்ணல ரிலையன்ஸ் ஜியோ. ரைட். ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபேர் காம்படிஷன் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ பிஎஸ்என்எல் வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், 4G கவரேஜ் வந்து இந்தியா பூரா முழுசாக வரல. இன்ஃபேக்ட்டு 4G என்பது ஏர்டெல் நிறுவனம் தான் இந்தியாவில் 2012 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மொபைல் டெலிஃபோனில். இன்றைக்கி நம்ம 2024 இருக்கிறோம், ஒரு 12 வருஷம் கழித்து. இன்னி வரைக்கும் கவர்மெண்ட்டுடைய சொந்த நிறுவனமான பிஎஸ்என்எலுக்கு 4G கொடுக்கல. ஏன்? மற்ற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா 5Gக்கு போகிறான்றான். 4G வந்து 6-7 வருஷம் ஆச்சு. ஆனால் நாங்கள் இன்னும் 2G 3Gயில் தான் ஓடிட்டுருக்கோம். அப்போ மக்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. மக்கள் என்ன பார்ப்பாங்க, என்னப்பா சரியாக ஸ்பீடு இல்லைப்பா. ஸ்பீடு வந்து 2nd கியர்லேருந்து 3rd கியருக்கு போனால் தானேங்க ஸ்பீடு வரும். 3rd கியர்லேருந்து 4th கியர் போட்டால் தானே ஸ்பீடு போகும். நீங்கள் 3rd கியரில் போகிறீங்க, பக்கத்தில் இருக்கிற ரிலையன்ஸ் ஜியோவோ நேற்று வந்த எல்லாம் 5th கியரில் போகிறான்னா யார் ஸ்பீடாக போக முடியும்? இந்த உண்மை தொழில்நுட்ப யதார்த்தங்கள் வந்து சாமானியர்களுக்கு தெரியாது. நம்ம கூட ஆஸ் ஏ கஸ்டமர் என்ன பண்ணுவோம், இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குப்பா, பரவாயில்லையா, அது எதனால் நல்லா இருக்குது, அது விலை என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அதானே நம்ம செய்வோம். சாதாரண ஆள் அதானே பார்ப்பான். சீக்கிரமாக போயிடலாம்ப்பா, இந்த ட்ரெயினில் ஏறினா, இது இப்போ லிமிட்டட் ஸ்டாப் தான்ப்பான. அப்போ பிஎஸ்என்எல் வாஸ் நாட் அலவுட் டு கம்பீட் வித் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் இன் எ ஃபேர் மேனர், ஈக்குவலாக போட்டி போடல. ஆனால் இதுக்கெல்லாம் அரசாங்கம், ட்ராய் இது போன்ற வகைகள் தான் சதி பண்ணி இன்றைக்கி பிஎஸ்என்எல் நிறுவனத்தை டெக்னாலஜிக்கலாக இன்ஃபீரியர் ஆக்கி
பின்தங்கிய நிலைமையில் கொண்டு வந்தாங்க. இது எதுக்குன்னா ஃபேர் காம்படிஷன்னா பிஎஸ்என்எல் இஸ் எ ஷுவர் வின்னர். இப்போ அடுத்த கட்டமாக பிஎஸ்என்எல் என்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன மாதிரி திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க? இப்போ பிஎஸ்என்எல் 4G கம்ப்ளீட் ஆல் இண்டியா கவரேஜ் டிசிஎஸ்ன்னு சொல்லி டாடா கன்சல்டன்சி சர்வீஸோட நாங்கள் வந்து டைப் வச்சு இப்போ அது வேகமாக வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அநேகமாக சில மாதங்களில் இந்தியா பூரா கவரேஜ் வந்துடும். மெட்ராஸ் டெலிஃபோன்ஸ், சென்னை டெலிஃபோன்ஸை பொறுத்தவரையில் சென்னைனா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை பெருநகரம் இங்கெல்லாம் ஆகஸ்ட் 15க்குள்ளே ஃபுல் கவரேஜ் வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா 4Gக்கு நாங்கள் அப்கிரேட் ஆகிடுவோம். இப்போ மற்றவங்கெல்லாம் வந்து 4Gக்கு அப்புறம் 5Gக்கு போனோம்னா அதுக்கு திருப்பி அவங்க பழைய மாதிரி போனோம். இப்போ எங்கள் டெக்னாலஜி எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன்லேயே 4Gயை 5Gயை மாற்றுற அளவுக்கு தான் எங்கள் டெக்னாலஜி இருக்குது. அதாவது டிசிஎஸ் வழியாக நாங்கள் பண்ணுறது. அதனால் என்னுடைய இது என்னென்னா ஓராண்டுக்குள்ளாக நாங்கள் 5Gலேயும் நுழைஞ்சிருவோம். 5G வந்து பெருசாக ஒன்றும் தேவையில்லை. யாராவது ஒரு 5% மக்களுக்கு, பயனாளர்களுக்கு அந்த 5G தேவையாக இருக்கலாம். அதாவது அவங்க ரொம்ப அதிலேயே டேட்டாலேயே வாழ்க்கையை நடத்துகிறவங்களாக இருப்பாங்க. பட் ஆவரேஜ் இந்தியன் கஸ்டமருக்கு 4G போதும். பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து 4Gயை இந்தியா பூரா கொடுத்து இந்திய மக்களுக்கு அவங்களுக்கு கட்டுப்படியாகிற விலையில் இன்றைக்கி எல்லாருமே இப்போ என்னென்னா, சார் நான் ஒரு மாதம் செலவு பண்ணது இப்போ 15 நாள்லேயே போயிடுது. எங்கள் நியூ சிஎம்டி நேற்றுக்கு பார்க்கும்போது சொன்னார், அவருடைய மெயின் எய்ம் இப்போ 8% 9% இருக்கிற இந்த மார்க்கெட் ஷேரை 25% ஆகிறது குறைஞ்சபட்சம். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்றார். யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கார் மிஸ்டர் ராபர்ட் ரவி. அதனால் நிச்சயமாக அது வந்து நாங்கள் அடையக்கூடிய ஒன்றாக தான் நான் நினைக்கிறேன். ஏதோ முடியாத ஒன்றும் இல்லை. அப்போ 25% நாங்கள் கவர்மெண்ட் கம்பெனியான பிஎஸ்என்எல் வந்துடுச்சுன்னா இவங்க ஆட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும். அதே போல் இந்த டெக்னாலஜிக்கலாக நாங்கள் வந்து தொழில்நுட்ப ரீதியாக ஈக்குவல் ஆகிட்டோம்னா நிச்சயமாக வந்து ஜனங்க எங்களை தான் விரும்புவாங்க. இப்போ பிஎஸ்என்எலோட அந்த கஸ்டமர் கேர்லாம் எப்படி சார் இருக்குது எல்லா ஏரியாக்களையுமே? ஏன்னா சொல்ல போனால் நிறைய இடங்களில் வந்து ரொம்ப குறைவான வாடிக்கையாக கொண்டதுனால அங்கங்கே தான் கொஞ்சம் இருக்குது. இப்போ இந்தியா முழுவதும் எல்லா கிராமப்புறங்களை போய் சென்றடையணும் தான் நீங்கள் சொன்னீங்க. அது எப்படி சார் கொண்டு போக போகிறீங்க? சார், இந்தியாவிலேயே நெட்வொர்க், டெலிகாம் நெட்வொர்க்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறது காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒன்லி பிஎஸ்என்எல் தான். நீங்கள் பல பேர் நினைக்கிறீங்க ரிலையன்ஸ் எப்படி இருக்கானா, ரிலையன்ஸ் டவரே எங்கள் டவரை யூஸ் பண்ணி தான் பாதிக்கு மேற்பட்ட இடங்களில் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அது எப்படிங்க பிஎஸ்என்எல் டவரை யூஸ் பண்ணி கொடுக்குற சர்வீஸு சூப்பராக இருக்குதுன்றாங்க, பிஎஸ்என்எல் சர்வீஸ் நல்லா இல்லைன்றாங்க. யோசிக்கணும்ல. அதனால் எங்கள் நெட்வொர்க்குக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கேபிள் நெட்வொர்க், அதே போல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க், இதெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ரெண்டாவது ஹியூமன் ரிசோர்ஸ், மக்கள், தொழிலாளர்கள் எவ்வளோன்னு பார்த்தா எங்ககிட்ட இருக்கிற மாதிரி தொழிலாளர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இல்லை. எல்லா ஊர்லேயும் எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் சிஎஸ்சி கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்னு ஒன்று வச்சுருப்போம். நீங்கள் ஏர்டெல்லாம் வாங்கும்போது பார்க்கலாம், அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஃபோனில் தான் பேசணும், புரியுதுங்களா? எங்ககிட்ட அப்படி இல்லை, ஆளோட நேராக தொடர்பு வைக்கலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இந்த மத்திய அரசாங்கம் விஆர்எஸ் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தது 2019 நவம்பர் டிசம்பரில். ஜனவரியில் ஒரு 88,000 பேர் விஆர்எஸில் போனாங்க, அதிகமாக ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதன் விளைவு என்னென்னா, இப்போ இந்த சிஎஸ்சி எல்லாம் நாங்களே பார்த்துட்டு இருந்ததெல்லாம் பாதிக்கு மேற்பட்ட இடங்களில் தனியாருக்கு விட்டாங்க, அதை கான்ட்ராக்டில் விட்டாங்க. இப்போ அதெல்லாம் நாங்கள் சில இடங்களில் திருப்பி சென்னையிலே கூட ஒரு 10 சிஎஸ்சியை நாங்களே தொழிற்சங்கம் பேசி நிர்வாகத்தோடு நம்ம செஞ்சால் தான் அது. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட்காரனுக்கு கமிட்மெண்ட் கிடையாது. அவன் வந்து 10 மணிக்கு திறக்கிறான், 11 மணிக்கு திறக்கிறான், சீக்கிரம் போயிடுறான், இப்படி கம்ப்ளைண்ட் நிறைய வருது. அப்போ நாங்களே திரும்ப எடுத்துகிட்ருக்கோம். இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். நான் சிஎம்டியை பார்த்தபோது கூட சொன்னேன், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிக் ரஷ் வருது. அப்போ நம்ம அதை வந்து சரியான முறையில் உள்வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க சிஎஸ்சி எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது.
இப்போ சிம் விற்பனை, அதே போல் போஸ்ட் சேல்ஸ் சர்வீஸு, ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ், இதுக்கெல்லாம் நம்ம உத்தரவாதம் கொடுக்கணும். இப்போ கவர்மெண்ட் கம்பெனி வந்து நீங்கள் நம்பி எதுவும் செய்யலாம். இங்கே வந்து ₹1 எடுத்துகிட்டு யாரும் தனியார் எடுத்துன்னு போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதனால் வந்து பிஎஸ்என்எல் அடுத்தது இப்போ வந்து ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் வழியாக தானே வருது. இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ சேட்டலைட் கம்யூனிகேஷனை பயன்படுத்தி டைரெக்டாக உங்களுக்கு வந்து நெட்டு டேட்டா பயன்படுத்துகிற சர்வீஸும் வரப்போகுது. தொழில்நுட்பம் என்பது இன்றைக்கி இருக்கிறது நாளை மாறிடும், நாளைக்கு இருக்கிறது நாளன்னைக்கு வந்து பழசாயிடும். ஸோ எவ்ரி டே சேஞ்சஸ். அப்போ அந்த சேஞ்சஸை வந்து உடனுக்குடன் பிஎஸ்என்எல் தழுவி அது அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ அப்டேட் நம்ம மனுஷனே அப்டேட் ஆகலைன்னா பழைய ஆளாக ஆகிடுவோமே. அப்போ இந்த அப்டேஷனை நடத்தணும். அது வந்து பிஎஸ்என்எல் கொஞ்ச காலம் அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கையால் தடுத்தால் நாங்கள் வந்து அப்டேஷன் பண்ண முடியல. அதாவது 3G to 4G, 4G to 5G. ஆனால் இனி வரும் காலங்களில் அப்படிலாம் இல்லாமல் இந்த கட்டண உயர்வு வந்து நியாயமற்றது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராய் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அது ரொம்ப அயோக்கியதானம். எதுக்காக என்ன இவங்க இது பண்ணுறாங்க? லாபம் ஏதாவது குறைஞ்சிடுச்சா? எதுக்காக இவங்க உயர்த்துறாங்க? தேர்தல் முடியும் வரையில் ஏன் இவங்க உயர்த்தாமல் ரிசல்ட் வந்த உடனே ஏற்றுறாங்க? கேட்டால் வந்து அவங்க ஃப்யூச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுறாங்க. இப்போ பிஎஸ்என்எல் செலவு பண்ணுறது இல்லையா? பிஎஸ்என்எல் என்ன கொடுக்குது? அது என்ன தண்ணியை கொடுக்குது, இவங்க பால் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மோர் ப்ராஃபிட், கொள்ளை லாபம் அடிக்கணும். மக்கள்கிட்ட இருந்து எந்த அளவு பணத்தை சுருட்ட முடியுமோ அவ்வளோ என்ன பேர் மாயாஜாலங்கள் செய்து பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதனுடைய பேராசையின் விளைவு தான் இந்த கட்டண உயர்வு. அப்போ என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2-3 நிறுவனங்கள் இல்லாமல் பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் கம்பெனி என்பது ஒரு ஸ்டாண்டலோன், மக்களுக்கு ஒரு ஈக்குவலான அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை மலிவான கட்டணத்தில் கொடுக்குற மாதிரி ஒரு காம்படிஷன் இருந்தால் தான் இவங்க வந்து ஓரளவுக்கு நியாயமாக நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாருமே வந்து வர்றதால அநேகமாக ரிலையன்ஸ் ஜியோ இன்னொரு அதிரடியாக ஏதாவது கூட அறிவித்தாலும் அறிவிக்கலாம். ஏன்னா மற்றவங்க எல்லாரையும் காலி பண்ணுறதுக்காக முன்னால் அறிவித்தாங்க இல்லையா? அதுமாதிரி கூட ஆனால் மக்கள் இப்போ ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, இவன் வந்து பழைய மாதிரி அறிவித்து எல்லோரும் போனவொன்னே கதவை சாத்திடுவான், அதுக்கப்புறம் புகை போட்டுருவான்ற மாதிரி இன்றைக்கி வந்து அந்த ஏமாற்று வேலை மக்களில் வந்து எல்லாம் விவரம் தெரிஞ்சவர்கள். அதனால் பிஎஸ்என்எல் பக்கம் வந்துகிட்ருக்காங்க. நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து நியாயமான கட்டுப்படியாகிற விலையில் தரமான உலகத்தரத்திலான சேவையை கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். உங்கள் கருத்துக்களை எங்களோட பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.